الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்துடைய சில விடயங்களை கேட்கக்கூடிய, அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நேரத்திலே எங்களுக்கு அருள் இருக்கின்றான். எனவே கேட்கக்கூடிய விடயத்தை தெளிவாக கேட்டு எம்முடைய வாழ்க்கையில் அவற்றை எடுத்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக நாங்கள் ஆகுவதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சில விசேஷமான விடயங்களை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனைய உம்மத்துகளுக்கு கொடுக்கப்படாத, ஏனைய இறை தூதர்களுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்படாத சில சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்திருந்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளில் ஒன்றுதான் நபி அவர்கள் அதை வைத்து பெருமிதம் கொள்ளுவார்கள். ரசூலுல்லாஹ் அதை சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே. ஏனைய எந்த இறை தூதர்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். கொஞ்சமான வார்த்தைகளை நான் பேசுகின்ற பொழுது அதிலே ஆழமான கருத்துக்களை அல்லாஹ் வைக்கக்கூடிய, சிறப்பான வார்த்தைகளை பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறான ஏராளமான சந்தர்ப்பங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள், ஒரு சில கலிமாக்கள், அதாவது சொற்களை பயன்படுத்துவார்கள். ஆனால் அது பெரும் கருத்துச்செரு மிக்க வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கும். அதனுடைய ஆழத்தை பார்த்தால், அதனுடைய விளக்கத்தை பார்த்தால் அது அதிகமான விடயங்களை உள்ளடக்கிய வார்த்தையாக அது இருந்து கொண்டிருக்கும் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஏராளமான பிரார்த்தனைகளை பார்க்கலாம். அதிகமான பிரார்த்தனைகள், ஆனால் சில வார்த்தைகள் தான் அதில் இருக்கும், ஒரு சில சொற்கள் தான் இருக்கும். அந்த பிரார்த்தனைகளின் அடிப்படைகளை நோக்கினால், அந்த பிரார்த்தனையுடைய ஆழமான கருத்தை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் அது உண்மையிலே சாதாரண ஒரு மனிதனால் இயற்ற முடியாத அளவு கருத்து செறிவு மிக்க வார்த்தைகளாக அது இருந்து கொண்டிருக்கும் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். புகாரியிலே, முஸ்லிம்லே, நசாயிலே, இப்படி பல கிரந்தங்களிலே நபி அவர்கள் கூறி வந்த, மக்களுக்கு சொல்லுமாறு, அதை பிரார்த்திக்குமாறு பணித்த ஒரு முக்கியமான பிரார்த்தனை 4 விடயங்களை உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ் 6347வது ஹதீஸில் உங்களுக்கு பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி என்றால் 4 விஷயங்களை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். எப்படி அந்த ஹதீஸிலே வருகிறது? மின் ஜஹ்தில் பலா வதரக்கி ஷகா வசூஇல் கலா வஷமாத்தத்தில் ஆதா. இந்த 4 விடயங்களை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று புகாரியுடைய அறிவிப்பிலே வந்திருக்கிறது. புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பிலே நபி அவர்கள் மக்களை பார்த்து சொன்னதாக, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள், இந்த 4 விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று கூறியதாக புகாரியுடைய வேறொரு ஹதீஸிலே பதியப்பட்டிருக்கிறது. நசாயிலே வரக்கூடிய ரிவாயத்திலே பார்க்கின்ற பொழுது கான யஸ்தஈது, நபி அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள் என்று இந்த 4 விடயங்களும் அந்த ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான பல்வேறு பிரார்த்தனைகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே நாங்களும் இந்த பிரார்த்தனைகளை ஓதி வரக்கூடியவர்களாக,
அதன் மூலமாக முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த துஆவிலே இருக்கக்கூடிய அதிகமான கருத்துகள் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலே இந்த ஹதீஸிலே வரக்கூடிய ஆரம்ப வார்த்தை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா. அதாவது இந்த பலா என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சோதனைகள், பிரச்சினைகள், குழப்பங்கள், இவைகளிலே அதாவது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை மின் ஜஹதில் பலா. இதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய உலமாக்கள் அந்த வார்த்தைக்கு விளக்கம் என்னவென்றால், அதிகமான சோதனைகள், மனிதனால் தாங்கிக் கொள்வதற்கு கஷ்டமான சோதனைகள் உலகத்திலே வரக்கூடிய நிலைமைகளை பார்க்கின்றோம். சில மனிதர்களுக்கு சோதனைகள் வரும் எப்படி என்றால், இந்த சோதனை எனக்கு இருந்து கொண்டிருப்பதை விட நான் உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டால், எனக்கு அல்லாஹ் மரணத்தை தந்து விட்டால் அதுவே எனக்கு நல்லதாக இருக்கும் என்ற அளவுக்கு சில பேருக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கும். சில நோயாளிகளை பார்க்கின்றோம், பல வருடங்களாக கஷ்டப்படுவார்கள். அவர்களுக்கு அந்த நோயிலே இருந்து விடுதலை இல்லாமல், விடுவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்களால் அந்த நோயை சுமக்க முடியாத அளவுக்கு சிரமப்படுவார்கள். அந்த நோயுடைய விபரீதத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்து கொண்டிருப்பார்கள். இப்படியான சோதனைகளை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான சோதனைகள் அதே போன்று பார்க்கின்றோம். இந்த ஜஹதுல் பலாவுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அறிஞர்கள் இன்னொரு விடயத்தை சொல்கிறார்கள். நோய் மாத்திரமல்ல, இப்படியான கஷ்டங்கள் மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு தாங்க முடியாத கடன் பிரச்சனை இருக்கிறது. அவனுக்கு அடைக்க முடியாத கடன், அவன் ஒளித்து கொண்டிருக்கிறான். மக்களுக்கு முன்னிலையிலே செல்ல முடியாது, மக்களுக்கு முன்னிலையிலே தலை காட்ட முடியாது, ஒளித்து கொண்டிருக்கிறான். ஏராளமான கடன் சுமைகளை தலையிலே சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இப்படியான சோதனைகள் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இதே போன்று பார்க்கின்றோம் இன்னும் ஏராளமான கவலைகள், குழந்தையை பற்றி, மனைவியை பற்றி, குடும்பத்தை பற்றி, பிரச்சனைகளை பற்றி எத்தனையோ கவலைகளை சுமந்தவன் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படியான எந்த ஒரு பிரச்சனைகளை விட்டும் ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்தமாக மனிதனுக்கு வரக்கூடிய இந்த அனைத்து சோதனைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகத்தான் இந்த முதலாவது வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த வார்த்தையை நாங்கள் பாடமிட்டு, இந்த பிரார்த்தனையை பாடமிட்டு அனுதினமும் ஓதக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம், உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களுக்கு சில பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுப்பார்கள், சில நல்லுபதேசங்களை செய்வார்கள். ஆனால் அந்த சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? சில சஹாபாக்கள் அதை அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் இந்த செய்தியை எங்களுக்கு சொன்னது முதல் எங்களுடைய வாழ்க்கை முடிவுறும் வரைக்கும், நான் மரணிக்கும் வரை இதை விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு பார்த்தால், ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், ரசூலுல்லாஹ்வுடைய அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு தோழர். திண்ணையிலே இருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வோடு மிகவும் நெருக்கமாக பழகுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நடையுடைய பாவனைகளை பார்ப்பார்கள். அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த, குறுகிய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்று கொஞ்சம் காலம் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தாலும் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபித்தோழர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஷியாக்களின் மூலமாக வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வசியத்தை சொல்கிறார்கள், நீங்கள் இந்த விடயங்களை செய்து வர வேண்டும் அபூ ஹுரைரா. லுஹாவுடைய நேரத்திலே தொழுது வர வேண்டும் 2 ரக்காத். நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் வித்ருடைய தொழுகையை தொழுது வர வேண்டும். மாதத்திலே 3 தினங்கள் நோன்பு நோக்க வேண்டும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முக்கியமான சில போதனைகளை செய்கிறார்கள். அந்த ஹதீஸை கேட்டுவிட்டு அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய நேரத்திலே சொல்கிறார்கள், என்னுடைய மரணம் வரைக்கும் நான் அதை விட மாட்டேன் சொல்கிறார்கள். ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அது ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை. அதை பின்பற்றிவிட்டால் இந்த உலகத்திலே மாத்திரமல்ல மறுமையில் எனக்கு வெற்றி இருக்கிறது என்று அவர்கள் ஊர்ஜிதமாக நம்பிக்கை கொள்கிறார்கள். அந்த வார்த்தைக்கு பின்னால் சொல்கிறார்கள், என்னுடைய மரணம் வரைக்கும் நான் அதை விட மாட்டேன் என்று சொல்கிறார்கள். சாதாரண துஆக்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். இப்படி
ஆனால் கேட்ட மாத்திரத்திலே மறந்து விடுகிறோம். இந்த நிலை எங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வார்த்தையிலே ஆரம்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனைகள், குழப்பங்கள், மனக்கவலைகள், இப்படியான மனிதனால் சூழப்படக்கூடிய அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவனுக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளில் இருந்து அவன் அந்த தொந்தரவுகளை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு வழியாக அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இந்த துஆவை நாங்கள் கேட்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய துஆவிலே இரண்டாவது வரக்கூடிய வார்த்தை என்ன? வதர்கி ஷகா. எங்களுக்கு தெரியும் ஷகா ஷகா என்ற வார்த்தை எதை சொல்லுவது என்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான நிலையை விட்டும் ஒரு மனிதன் மோசமான நிலைமைக்கு செல்வதற்குத்தான் ஷகா என்று சொல்லுவார்கள். அதாவது முடுமைத்தனம் என்று சொல்லுவோம், அல்லது மூதேவித்தனம் என்று சொல்லுவோம். இதுதான் ஷகா என்று சொல்வது. சஆதத் என்ற வார்த்தைக்கு எதிரான வார்த்தை தான் இந்த ஷகா என்று சொல்வது. ஒரு மனிதன் சுபீட்சமாக இருக்கின்றான், மனநிலை சந்தோஷமாக இருக்கின்றான், ஒரு நல்லவனாக உலகத்திலே வாழ்கிறான் என்றால் அவன் ஒரு சயீத், அவன் ஒரு நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லுவோம். அதற்கு மாற்றமாக இருக்கால் அவன் ஒரு ஷகி என்று சொல்லுவோம். அதாவது அவன் மூதேவியாக அல்லது கெட்டவனாக இருக்கிறான் அர்த்தம். எனவே இந்த வார்த்தையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நிலை ஏற்பட்டு விடாமல், இந்த ஷகா என்று சொல்லக்கூடிய இந்த கெட்டவனாக நான் மாறிவிடாமல், அதனை நான் அடைந்து கொள்ளாமல் என்னை பாதுகாத்து விடுவாயாக. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எல்லோருமே தொழுகிறோம், நோன்பு வைக்கின்றோம், குர்ஆனை எடுத்து ஓதுகிறோம், இதர வணக்கங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சில சகோதரர்களை பார்க்கின்றோம், இதே நிலைமையிலே இருந்தவர்கள் சில நேரங்களிலே மாறி சென்று விடுகிறார்கள், ஈமானுக்கு புறம்பான விடயங்களில் ஈடுபடுகிறார்கள், பாவமான காரியங்களை பகிரங்கமாக செய்கிறார்கள். இந்த நிலைமை எங்களுக்கு வந்துவிடாது என்பதற்கு எந்த உத்தரவாகவும் கிடையாது. எனவேதான் நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற நேரத்தில் இந்த பிரார்த்தனையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த ஷகா என்று சொல்லக்கூடியது, இந்த கெட்டதனம், மூதேவித்தனம், இந்த மோசமான நிலைமை இருக்கிறது, இது இரண்டு வழிகளிலே வரக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, அதாவது உலக விடயங்களிலேயும் இந்த நிலைமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உலக விடயத்தை நோக்கமாக கொண்டு எங்களுக்கு சிந்திக்கின்ற பொழுது ஒரு மனிதன் அவனுடைய சிந்தனையை பாவத்தின் பக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறான். அவன் எடுத்த நேரங்கள் எல்லாம் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். உலகத்திலே அவன் செய்யக்கூடிய முறை அவனுக்கு பாவமான ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், அவன் தனிமையிலே இருந்து விட்டால் கூட பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றான். மக்கள் பார்க்கிறார்கள் என்பது கூட அவனுக்கு புரியாமல் பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றான். மக்களுக்கு மத்தியிலே அவன் பாவம் என்ற உணர்வை கூட பெற்றுக்கொள்ளாமல் அவன் தவறான வழியிலே இருந்து கொண்டிருக்கிறான் என்றால், இவன் நாங்கள் பார்க்கின்றோம் உலகத்திலேயே அவன் மோசமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த நிலைமையை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். இன்னொரு மனிதன் இருக்கின்றான், அவனுக்கு மறுமையிலே அவனுக்கு சஆதத்து கிடையாது, அவன் ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா யாரையெல்லாம் கெட்டவர்களாக மறுமையிலே வைத்திருக்கின்றார்களோ அந்த நிலைமையை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடுவதாக அமைந்துவிடும். யாரையெல்லாம் அல்லாஹு தஆலா நரகத்துக்குரியவர்களாக ஆக்கி விடுகின்றானோ, யாரையெல்லாம் அல்லாஹு தஆலா நல்வழியிலே செலுத்தாது அவர்களை வழிகேட்டிலே செலுத்திக் கொண்டிருக்கின்றானோ, இவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதாவது சஆதத் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைமையை விட்டும் அந்த தன்மையை விட்டும் அல்லாஹ் அவர்களை வழிதேற செய்திருக்கின்றான். ஷகாவத் என்று சொல்லக்கூடிய இந்த மோசமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த வார்த்தை இரண்டையும், உலகத்திலே ஒரு மனிதன் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு விடாமல், அந்த பாவமான காரியங்களில் இன்பம் கொண்டு உலகத்திலே வாழ்ந்து விடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், மறுமையிலே நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படாமல் நான் சுவர்க்கத்திலே நுழைந்து விட வேண்டும் என்ற அந்த உணர்வும் இருப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு வழியாக இந்த பிரார்த்தனையிலே வதர்கி ஷகா ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த வதர்கி ஷகா, அதாவது இந்த நிலைமை ஏற்பட்டு விடாமல் என்னை பாதுகாத்து விடுவாயாக என்று ரசூலுல்லாஹ் அதாவது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய வழியை சொல்லித் தருகிறார்கள். மூன்றாவது, அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வஸூஇல் கலா. அதாவது கலா என்றால் எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் சில தீர்ப்புகளை வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய விதி என்று சொல்லுவோம். இந்த அல்லாஹ்வுடைய விதி எங்களுக்கு தெரியும்,
என்னென்ன வகையில் ஏற்படும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. நாங்கள் சில மனிதர்களை பார்க்கின்றோம், உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் அவர்கள் உண்மையிலே பல விடயங்களை நல்ல நிலைமையிலே செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் திடீரென்று அவர்கள் தவறான வழியிலே சென்று விடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒரு மூமினுடைய நிலைமையை பற்றி சொல்கிறார்கள். ஒரு மூமின் அவன் நல்லவனாக இருந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியானாக இருந்து உண்மையாக அல்லாஹ்வை விசுவாசிக்கக்கூடிய மனிதனாக இருந்து அவன் காலையிலே இருக்கின்ற நேரத்தில், அதே நேரத்தில் அவன் மாலையாகின்ற நேரத்தில் என்ன செய்கின்றான்? உலகத்துடைய சில அற்பமான காரியங்களுக்காக, அற்பமான பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக, இன்பத்துக்காக வேண்டி அவன் ஈமானை இழந்து விடுகிறான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இப்படியான ஒரு காலம் உதயமாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி வைக்கின்றார்கள். அதே போன்று சொன்னார்கள், மாலையிலே மூமினாக இருந்துவிட்டு உலகத்தின் அற்பமான காரியங்களுக்காக ஈமானை இழக்கக்கூடிய மனிதன் காலையிலே ஈமானை இழந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே அன்பு அந்த சகோதரர்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அதாவது இந்த கலா, இந்த முடிவு இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய விதி தீர்ப்பு, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்திலே வரும். சில மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தவர்கள், எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூட சில மனிதர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு முக்கியமான ஒரு அடியானை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். பல்ஆம் இப்னு பாஊரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதரை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அவருக்கு நாங்கள் பெரிய பெரிய அறிவு ஞானத்தை கொடுத்திருந்தோம் என்று சொல்கிறான். கொடுத்துவிட்டு ஷைத்தான் அவரை பின்தொடர்ந்து அவரை வழிகெடுத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பு அந்த சகோதரர்களே, அதனுடைய வார்த்தையிலே கடைசி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர் மோசமான கெட்டவன் மனிதனாக அல்லாஹ் ஆக்கிவிட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த வார்த்தையிலே. எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களுடைய முடிவுகளை எப்படி வைப்பான் என்று யாருக்கும் தெரியாது. எனவே எங்களுடைய முடிவுகள் நல்லதாக அமைவதற்காக, எங்களுடைய முடிவுகள் ஒரு நல்ல முடிவோடு நாம் மரணிக்க வேண்டும், ஈமானோடு மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற ஒரு மனிதனாக மரணிக்க வேண்டும், கலிமாவோடு மரணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கு மாற்றமான நிகழ்வுகளை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளக்கூடிய முறையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையிலே, அதாவது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையில் வசூஇல் கலா, இந்த கலா என்று சொல்லக்கூடிய இந்த தீர்ப்புடைய, இந்த விதியுடைய, அதாவது மோசமான நிகழ்வை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று பார்க்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களை, இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் வஷமாதத்தில் ஆதா, அதாவது விரோதிகள். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய எதிரிகள் உலகத்திலே இருப்பார்கள். எங்களுக்கு ஏதாவது மோசம் நடந்துவிட்டால் சந்தோஷப்படுவார்கள், எங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துவிட்டால், உலகத்திலே முஸ்லிம்களுக்கு ஏதாவது துன்பங்கள் வந்துவிட்டால் எங்களுடைய எதிரிகள் என்ன செய்வார்கள்? அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இந்த சந்தோஷத்தை வைத்து நாங்கள் எந்த அளவுக்கு கவலைப்படுவோம்? எனக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை வைத்து, அந்த கஷ்டத்தை வைத்து அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு எங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அல்லவா? இந்த நிலையை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்ற ஒரு ஆழமான அர்த்தத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையிலே இறுதியாக சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அதாவது எதிரிகளை பொறுத்த மட்டில் ரசூலுல்லாஹ் கடைசியாக சொன்ன வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எதிரிகள் எப்பொழுதுமே ஒரு மூமினுக்கு கஷ்டம் வருவதை, ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் வருவதை அவர்கள் விரும்புவார்கள். இன்று உலகத்திலே பார்க்கின்றோம், எத்தனையோ முஸ்லிம் நாடுகளிலே, அந்த முஸ்லிம் நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஏதாவது நடந்து விட்டால் அடுத்த எதிரிகள் சந்தோஷப்படுகிறார்கள். அடுத்த நாடுகளில் இருக்கக்கூடிய எதிரிகள் அதாவது சந்தோஷப்படுவார்கள். ஒரு நாட்டிலே முஸ்லிம்கள் வாழுகிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிரான ஏதாவது சட்டங்கள் இயற்றப்பட்டு விட்டால் எந்தெந்த நாடுகளெல்லாம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது என்றால் எதிரிகளாக, முஸ்லிம்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், இஸ்லாமிய சட்டத்தை யாரெல்லாம் பின்பற்ற விரும்புகிறார்களோ அவர்களுக்கு எதிராக மக்களுக்கு மத்தியிலே அதாவது பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள்.
அன்பார்ந்த சகோதரர்களை, இப்படிப்பட்ட எதிரிகளோடு இருக்கக்கூடிய காலத்திலே வாழுகிறோம். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், கடினமான முறையில் முஸ்லிம்கள் தாக்கப்படுகின்ற நேரத்தில் எமது நாடுகளிலே கூட அல்லது பிற நாடுகளில் இருக்கக்கூடிய எதிரிகள் என்ன செய்வார்கள்? எங்களுக்கு விரோதமானவர்கள் சந்தோஷப்படுவார்கள். முஸ்லிம்களுக்கு ஏதோ ஒரு நாட்டிலே கஷ்டப்படுகிறார்கள் முஸ்லிம்கள், அங்கே துன்பப்படுத்தப்படுகிறார்கள். எனவே அவர்கள் அதை விரும்பி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி விரும்பக்கூடியதை நாங்கள் அறிகின்ற பொழுது எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லுவார்கள், இந்த மன உளைச்சல் ஏற்பட்டு விடாமல், இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டு விடாமல் இறைவா எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடக்குள்ளா இருக்க வேண்டும். எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய இந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த 4 வார்த்தைகள் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே பிரார்த்தனைகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை விரும்புகிறார்கள். உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு சிறிய பிரார்த்தனையை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த பிரார்த்தனையை ஓதி வர வேண்டும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், எனக்கு உதவி செய்வாயாக, உன்னை எப்பொழுதும் நினைவு கூறுவதற்கு, உன்னை திக்ர் செய்வதற்கு, உன்னுடைய சிந்தனையோடு நாம் வாழ்வதற்கு, இப்படியான ஒரு நிலைமைக்கு எனக்கு உதவி செய்வாயாக. அதே போன்று சொன்னார்கள், வ ஷுக்ரிக்க, உனக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. நன்றி கெட்டவனாக உலகத்திலே ஏராளமான முஸ்லிம்கள், இன்று சனத்தொகையிலே முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கலாம், இரண்டாவது அதிகூடிய சனத்தொகை என்று முஸ்லிம்கள் அதாவது பெருமைப்படலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள முஸ்லிம்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் கொஞ்சமாகத்தான் இருந்து கொண்டிருப்பார்கள். உலகளாவிய முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுக்கு சிரம் பணிந்து தொழக்கூடிய, அல்லாஹ்வை சரியாக ஈமான் கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய, அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட விடயங்களை தவிர்ந்து வாழக்கூடிய உண்மை விசுவாசிகளை எடுத்துக்கொண்டால், உண்மையான முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள், அல்லாஹ்வை உரிய முறையிலே கண்ணியப்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமா கதருல்லாஹ கத்ரிஹி, அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்த மாட்டார்கள், கண்ணியப்படுத்தவில்லை அவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளம் படைத்தவர்களா வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். வஹுஸ்னி இபாதத்திக், ரசூலுல்லாஹ் 3ஆவதாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதாவது இபாதத்துகளை, வணக்கங்களை சரியான முறையில், சாலிகான முறையில், ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த முறையில், அழகான முறையில் அதை செய்வதற்கு, அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதனாக என்னை ஆக்கி விடுவாயா, அதற்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்குமாறு சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சின்னோரு வார்த்தை, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுமாறு. சில அறிஞர்கள் தொழுகையின் கடைசியிலே அத்தஹியாத்திலே ஓதுவது சிறந்தது என்று சொல்லியிருக்கின்றார்கள். தொழுகையிலேயே அத்தஹியாத்திலே அதை ஓதிக்கொள்வது நல்லது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய துஆக்களை கற்றுத்தருகிறார்கள். அவைகளை நாங்கள் ஓதி வர வேண்டும், அவைகளை பாடமிட்டு அந்த அர்த்தத்தை புரிந்தவர்களாக நாங்கள் ஓத வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், எத்தனையோ துஆக்களை ஓதுகிறோம், ஆனால் அந்த துஆக்களுடைய அர்த்தம் எங்களுக்கு தெரியாது, அந்த துஆவுடைய பொருள் தெரியாது, அந்த துஆவிலே எது சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய ஆழமான கருத்து என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. இப்படி ஆரம்பத்திலே சொல்லிக்காட்ட 4 விஷயங்களும் எங்களோடு வாழ்க்கையிலே பிணைந்திருக்கக்கூடிய விடயங்கள். அதிகமாக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்கள், நோய்களுக்கும் நொம்பலங்களுக்கும் நாங்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகளை சுமக்கக்கூடியவர்கள், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்களை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முறையிலே வாழக்கூடியவர்கள். எனவே இப்படியான விடயங்களை விட்டும், அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுக்கு மோசமான நிலைமைகள், நாங்கள் கெட்டவர்களாக மாறிவிடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வது, நாங்கள் மோசமான தீர்ப்புகள், விதிகள் எங்களுக்கு வந்துவிடாமல் நாங்கள் பாதுகாப்பது,
அதே போன்று நாங்கள் மரணிக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் எங்களுக்கு சரியான முடிவோடு நாங்கள் மரணிப்பதற்கு, அதே போன்று எங்களுடைய விரோதிகள் எங்களை பார்த்து சந்தோஷப்படாமல் இருப்பதற்கு, இப்படியான நிலைமைகளை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அந்த உணர்வுகளோடு நாங்கள் அதை சொல்ல வேண்டும். அந்த பிரார்த்தனைகளை கேட்கின்ற பொழுது அந்த உணர்வோடு நாங்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்குள்ள இருக்க வேண்டும். நாங்கள் ஏதோ வாயினால் சொல்கிறோம், அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டோம், அதற்கும் நன்மை இருக்கிற சந்தேகமே கிடையாது. ரசூலுல்லாஹ் வார்த்தையிலே சொன்ன துஆக்கள், அதை ஓதுகின்ற பொழுது அந்த அர்த்தத்தை நாங்கள் சரியா புரியாமல் ஓதினாலும் நன்மை இருக்கிறது என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து ஓதுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலேயும் அதனுடைய மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான ஏராளமான துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய வார்த்தையிலே சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த துஆக்களை நாங்கள் அதிகமாக பாடமிட்டு அவைகளை நாங்கள் விளங்கி ஓதுவதற்கு முயற்சி செய்வோமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இப்படியான துஆக்களை பாடமிட்டு அதனுடைய அர்த்தத்தை புரிந்து ஓதி அதனுடைய முழுமையான நன்மையை உலகத்திலேயும் மறுமையிலும் அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி.